Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 Parotta Salna challenge la Andi cook panna Pondicherry Border Parotta Kadai chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கடாயில ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, அரை டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இத வதக்கி இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இது கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், பெப்பர் அண்டு ஜீரகம் இதோட பேஸ்ட்டையுமே இப்போது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாஸோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா 1/2 kg போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்துருக்கேன். அதை இது இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போனின் சிக்கன் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலாஸோட நம்ம ஆட் பண்ண சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிக்கன் குக் ஆகிறதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி இப்போது பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது இதை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் அகைன் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயில் ரிலீஸ் ஆகி குக் ஆகிருக்கு. இந்த கிரேவி ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் பரோட்டாஸ் அண்டு சப்பாத்திஸ்க்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக அண்ட் சிம்பிள் அண்ட் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.